Praise Lord. Hallelujah. Joyful we say ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது கூட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமேன். ஆமேன். இப்பொழுது கூட சிஸ்டர் யூனிஸ் கிரேஸ் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். அப்பா அம்மா துதிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தர் தாமே அப்பா அந்த ஜாய்ஃபுல் வீசியை ஆண்டு பார்த்து கொண்டு இருப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா இதில் ஆண்டு நிறைய கற்றுக்க கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா ஆண்டு நல்ல வர்ஷிப் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டு நீர்வழியத்துங்க ஏசு நமக்கு தேவை. ஆமேன். ஆமேன். இப்பொழுது கூட நம்மளுடைய ஆண்டவர் மிகவும் அழகானவராக இருக்கிறார், நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப அருமையானவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம ஒரு பாடலை பார்த்து அவரை துதிக்கலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன், சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே சப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சப்பா எப்பொழுது கூடும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவரே சப்பா எங்கள் கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூடும் ஒரு பாடலை பாடுவோம், தேவனுக்கே மகிமை என்று. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவர்
அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நல்ல தேவனாய் நீர் இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, உம்முடைய நாமத்துக்கு மாத்திரமே நாங்கள் மகிமையும் துதியும் கனத்தையும் அப்பா நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அப்பா பணிகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய பிறப்பின் நாளிலே கத்த தாமே அப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே அந்த நற்செய்தியை அப்பா சந்தோஷமாய் சமாதானமாய் அப்பா மகிழ்ச்சியாய் நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்க கத்தர் உதவி செய்திரே, அதற்காக நாங்கள் நன்றி என்று துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட சப்பா எங்களுடைய துதிகளையும் அப்பா எங்களுடைய பாடல் ஆராதனையும் கத்தர் அப்பா உமக்கு உகந்த அப்பா சுத்தன் தூபவர்க்கமாய் கத்த நீர் ஏற்றுக்கொண்டபடியாலும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஆராதனை கத்த நீர் ஆசீர்வதித்தபடியால் அப்பா உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 3-4. நிதானமா போதும். நன்றி சிஸ்டர். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செஞ்ச முதல் வேலை ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருளடைஞ்சு இருந்த இந்த பூமியில தேவன் செய்த முதலாவது வேலை வெளிச்சத்தை உண்டாக்குனது. சூரியன் அப்புறமா தான் ஆண்டவர் படைச்சார், சந்திரன் அப்புறமா தான் படைச்சார், நட்சத்திரங்கள் அப்புறமா தான் படைச்சா. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் தேவன் செஞ்ச காரியம் வெளிச்சத்தை உண்டாக்கினார். சூரியன் இல்லாம சந்திரன் இல்லாம வெளிச்சம் மட்டும் வந்தது. எப்படி வந்தது சொல்லலாம்? எதுவுமே இல்லாம, எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாம வெளிச்சம் மட்டும் வந்தது. எஸ், தேவன் தான் வெளிச்சமா இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். நம்ம வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். இன்னொருத்தங்க இடுங்க. மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. போதும். ஏசாயா புஸ்தகத்துல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல நிறைவேறிற்று. இருளில் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவர் தான் ஃபர்ஸ்டே வெளிச்சத்தை உண்டாக்கிட்டார்ல. ஃபர்ஸ்ட் தேவன் படைச்சதே வெளிச்சம். வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனா இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு இருளில் இருக்கிற ஜனங்கள். ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குனதுக்கு அப்புறம் இருள் எப்படி வந்துச்சு? ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், நன்றி சகோதரி. பாவம். இருள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விதமான இருள் இருக்கு. ஆழத்தின் இருள் முதல் அதிகாரத்துல, ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம்னா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஒரு கடல்லயே ஒரு லெவலுக்கு மேல நம்ம கீழே போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வெளிச்சமே இருக்காது, வெறும் ஆழம் மட்டும்தான் இருக்கும், ஹை பிரஷர் இருக்கும். மரண இருள், இது எல்லாமே வேதத்துல இருக்கு. நான் இருளை பத்தி இங்க பிரசங்கம் பண்ண வரல, என்னோட டாபிக் வெளிச்சம். இருந்தாலும் இருள்ன்றத பத்தி இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மாவே வெளிச்சம் எப்படி வந்துடும்? வெளிச்சம் இல்லாத தன்மை தான் இருள். மரண இருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பாவ இருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கார் இருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வேதத்துல இருக்கு. இப்படிப்பட்ட இருளா இருக்கிற எல்லா காரியத்திலேருந்தும் தேவன் என்ன பண்ணாரு? நம்மளை வெளியில கொண்டு வந்தார்.
மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. உதித்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமா உதித்தார். இருட்டுல இருக்கிற எல்லாருக்கும், அது எந்த இருளா இருந்தாலும் சரி, பாவ இருளா இருந்தாலும் சரி, மரண இருளா இருந்தாலும் சரி, கார் இருளா இருந்தாலும் சரி, அந்தகார இருளா இருந்தாலும் சரி, எந்த இருளா இருந்தாலும் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமா உதிக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9. நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்மளெல்லாம் தேவன் எப்படியா அழைச்சிருக்கிறார்? இந்த இடத்துல எந்த இடத்துக்கு அழைச்சிருக்கிறார்? ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு. அந்த ஒளி எப்பேற்பட்ட ஒளி அப்படின்னா ஆச்சரியமான ஒளி. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், 1 யோவான் புஸ்தகம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும். 1 யோவான் 1:9 சிஸ்டர் படிக்கிறீங்க? இல்ல, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. சாரி சிஸ்டர், 2வது அதிகாரம் 9வது வசனம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இது. அதையும் நன்றி சிஸ்டர், சொல்லுங்க எந்த வசனம்? 1 யோவான்னு போட்டேன். ஓகே, சொல்லுங்க, படிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? முதல்ல நாம பார்த்தோம், ஆச்சரியமான ஒளியா இருக்கிறார். இந்த இடத்துல இந்த யோவான் புஸ்தகத்துல நாம பாக்குறோம், அவரு மெய்யான ஒளியா இருக்கிறார். நம்மள தேவன் மரண இருளேந்து வந்திருந்தாலும் சரி, அந்தகார இருளேந்து வந்திருந்தாலும் சரி, பாவ இருளேந்து வந்திருந்தாலும் சரி, ஆழமான இருளேந்து வந்திருந்தாலும், கார் இருளேந்து வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட இருளேந்து நாம வெளியே வந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மள மெய்யான ஒளியின் இடத்திற்கு, ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு தேவன் வர வைக்கிறார். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தங்களையும் பிரகாசிப்பிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஆண்டவர் அதை விரும்புறார். நம்மளெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளா தெரிந்து கொண்டார். முதல் வசனத்துல நாம படிக்கும்போது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அவருடைய சொந்த ஜனமாயும் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்பா எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி பிள்ளை இருப்பாங்க. அப்பா பணக்காரன், பிள்ளை ஏழையா இருப்பானா? இருக்க மாட்டான். பிள்ளையும் பணக்காரனா தான் இருப்பான். அப்பா கோவக்காரன், பிள்ளை சாந்த சொரூபியா இருப்பானா? பிள்ளையும் கோவக்காரனா தான் இருப்பான். நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். அப்ப நாம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? ஒளியா தான் இருப்போம், வெளிச்சமா தான் இருப்போம். தேவன் வெளிச்சமா இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இருட்டுல இருந்த நம்மள ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர்கிட்ட கொண்டு வந்தார். ஒன்ஸ் நாம அவர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா நாமளும் என்ன பண்ண ஆரம்பிப்போம்? வெளிச்சமா ஆக ஆரம்பிப்போம். நாமளும் ஒளி வீச ஆரம்பிப்போம். நாமளும் பிரகாசிப்பிக்க ஆரம்பிப்போம். அததான் இந்த இடத்துல வசனத்துல சொல்லுகிறது. 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. முன்னாடி நாம இருட்டுல தான் இருந்தோம். நம்ம ஃபுல்லுமே இருட்டுல தான் இருந்தோம். எதுல இடிச்சுக்கிறோம், எதுல முட்டுறோம், எதுல மோதுறோம் எதுவுமே தெரியாம தான் இருந்தோம். எப்படியோ ஆண்டவர் நம்மளை சந்திச்ச வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்து நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிச்சமா மாத்துறார். அவரை போலவே நம்மளை மாத்துறார். தேவன் செய்யற ஒரு ரொம்ப பெரிய வேலை. தேவன் நம்ம கிட்ட போராடிக்கிட்டே இருக்கிற ஒரு வேலை. அவரை மாதிரியே நம்மளையும் மாத்தணும்னு நினைக்கிறது. நம்ம விட்டு கொடுக்கறதே கிடையாது. ஆனா திரும்ப நம்ம நம்மளோட இடத்துக்கு தான் போறதுக்கு பார்ப்போம்.
எதனா ஒரு விஷயம் உடனே நம்ம சோர்ந்து போயிடும், எதனா ஒரு பிரச்சனை உடனே நம்ம விழுந்து போயிடும், எதனா ஒரு காரியம் உடனே நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுக்கும், அழ ஆரம்பிப்போம். ஆனா ஆண்டவர் விரும்புற காரியம் என்ன அப்படின்னா, நாம ஒளி வீசணும். ஒவ்வொருத்தரும் ஒளி வீசணும். இது தேவன் விரும்புற காரியம். எப்படி நாம ஒளி வீச முடியும்? கிட்ட ஆண்டவர் கூப்பிட்டாரு, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஒளி வீசணுமே, எப்படி வீசுவோம்? சங்கீத புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். படிங்க சிஸ்டர். 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். போதும் சிஸ்டர். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். எது உம்முடைய வெளிச்சம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன? யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் எப்படி வந்தார்? மாமிசத்திலே வெளிப்பட்டார். இப்ப நமக்கு ஒளியா இருக்கிறது, இப்ப நமக்கு வெளிச்சமா இருக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி நாம வெளிச்சம் காண முடியும்? எப்படி நாம ஒளி வீச முடியும்? எப்படி நாம பிரகாசிக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையின் மூலமா. அததான் இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்றார். நம்ம வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-4 வரைக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆவியும் ஜீவனும் உடையதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஜீவனா இருக்குது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. நாம எப்படி ஒளி வீச முடியும்? எப்படி பிரகாசிக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையின் மூலமா. வார்த்தை இல்லாம ஒளி வீச முடியாது, வார்த்தை இல்லாம பிரகாசிக்க முடியாது. ஒருத்தங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க, டல்லா இருக்காங்க. ஏன் உன் முகம்லாம் இப்படி இருளடைஞ்சு போயிருக்கு? ஏன் இவ்வளவு சோர்வா இருக்க? நாம கேட்கிறோம். கேட்டு அவங்க கிட்ட ஆறுதலா ஒரு வார்த்தையை நம்ம பேசுறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவங்க நல்லா ஆயிட்டாங்க, அவங்களுடைய துக்கம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒளி அவங்க கிட்ட போச்சு. கரெக்டா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க. சின்ன வயசுல நானும் அந்த காரியம்லாம் செஞ்சிருக்கேன். ஒரு விளக்கு தான் ஏத்துவாங்க. அந்த விளக்குல இருந்து பக்கத்துல எல்லா விளக்கையும் கண்டினியூ பண்ணி ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில டைம்ல அந்த காத்து அடிக்கும், அணைஞ்சு போயிடும். அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, திருப்பி அந்த விளக்கை ஏத்தி வைக்க சொல்லுவாங்க. எப்படியும் ஃபுல் டேக்கு அது தெரியாது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அது அணையாம எரிய வைக்கிறதுக்கு பக்கத்துலயே உட்காந்து அது அணைஞ்சிச்சுன்னா திரும்ப ஏத்தி வைன்னு சொல்லுவாங்க. விளக்கு அணையும், அணையாம எல்லா டைமும் எரியாது. அந்த அணையிற விளக்குக்கு ஏத்தி வைக்கிற விளக்கா பக்கத்துல நாம இருக்கணும். அந்த அணைஞ்சு போன அந்த இருட்டான அந்த மனுஷனுக்கு நாம வெளிச்சம் தர தேவனுடைய வார்த்தையா அந்த இடத்துல இருக்கணும். அப்படி நாம இருக்கிறோமா? அப்படி இருந்தா நம்ம பிரகாசிக்கிற மனுஷனா இருப்போம். ஏன்னா நம்மளை பிரகாசிப்பிக்கிறவர் தேவன். நம்ம அந்த இடத்துல அவங்க கிட்ட சொல்றது ஆண்டவருடைய வார்த்தை. அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல தேவன் பிரகாசிப்பார், நாம ஒளி வீச ஆரம்பிப்போம். மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஏன் உலகத்துக்கு வெளிச்சமா? ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கார். வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆதியிலே ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு காரியம், வெளிச்சத்தை உண்டாக்கிட்டார். இப்ப நாம ஏன் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்? மத்தேயு புஸ்தகம் சொல்லுது இந்த வார்த்தையை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆதியாகம புஸ்தகத்தையும் அப்புறமேட்டு நம்ம பார்த்தோம்னா, ஆதாம் பாவம் செஞ்சான், எல்லாமே இருளுக்குள்ள போச்சு, எல்லா காரியமும் நடந்தது. அதுல இருந்து நம்மள தேவன் ஆச்சரியமான ஒளியினத்திற்கு, மெய்யான ஒளியினத்திற்கு, பிரகாசிக்கிற ஒளியினத்திற்கு நம்மளை என்ன பண்ணார்? கொண்டு வந்தார். நம்மள ஒளி வீச வைக்கிறார். நாமெல்லாம் யாரு? ஒளி வீசும், பிரகாசிக்கும், மற்றவர்களுடைய இருளை போக்கும் வெளிச்சமா இருக்கிறோம். போக்குறோமா?
போக்குனா கர்த்தர் சந்தோஷப்படுவார். எப்படி? அப்ப நாம மட்டும் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? தேவன் நம்மளோட விளக்கை ஏத்துறார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். சங்கீத புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நாமளும் சோர்ந்து போவோம், நமக்கும் இருட்டு வரும், நமக்கும் பலவீனம் வரும், நமக்கும் அசதி வரும், நமக்கும் அழுக வரும், நமக்கும் கண்ணீர் வரும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளோட விளக்க ஏத்துறாரு. என்னுடைய இருட்டு வெளிச்சமா மாறுது. எப்படி மாறும்? ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. உங்களை உற்சாகப்படுத்துற வார்த்தையை தேவன் பேசுறார். சோர்ந்து போய் அழுதுகிட்டு வெறுப்போடையும் எரிச்சலோடையும் ஆத்திரத்தோடையும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரேன்ற குழப்பத்தோடையும் வந்து உட்காருவீங்க. சபையில ஆராதிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. தேவனோட பிரசன்னம் இறங்குது, ஆவியானவர் அசைவடைக்கிறார். முன்னாடி நிக்கிறவங்க சொல்லுவாங்க, பாடுறவங்க எல்லாம் பாடுவாங்க. எத்தனை நாள் நாம ஃபீல் பண்ணிருப்போம். நான் ஃபீல் பண்ணிருக்கேன், நீங்க பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஆராதிக்கவும் தெரியாது, ஆராதிக்கிற மாதிரியும் இருக்காது. எல்லாரும் நல்லா கை தட்டுவாங்க, எல்லாரும் பாடுவாங்க, ஆனா எனக்கு இருக்காது. நான் விடுதலையா இருக்க மாட்டேன். எனக்கு மட்டும் சோகமா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னால ஆராதிக்க முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் மட்டும் அழுதுருக்கேன். எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, எல்லாரும் ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில பேசுறாங்க. எனக்கு எந்த உணர்வுமே இல்லையே ஆண்டவரே. நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பிரசங்கம் வரும். பிரசங்கத்துல தேவன் பேசுவார். பேசும்போது என்னோட இருள் என்கிட்ட இருந்து போகும். அதுக்கப்புறமேட்டு எனக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த வெளிச்சத்துல இன்னும் வெளிச்சம் நம்முடைய வேதத்திலே வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ரொம்ப பெருசா இருக்காது. வசனம் சொல்லுகிறது, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும். ரொம்ப பெருசா எல்லாத்தையும் காமிச்சிட மாட்டார். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு தான் ஆண்டவர் வெளிச்சம் காட்டுவார். அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கும். அடுத்ததான் அங்க இருட்டா இருக்கே ஆண்டவரே, அது உனக்கு தேவையில்லை. நீ முதல்ல நீ நடக்க ஆரம்பி. வெளிச்சத்துல வெளிச்சம் காண முடியும். முதல்ல நம்ம அது ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கணும். அந்த வார்த்தையில நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா தேவன் பிரகாசிப்பார், நம்மளை பிரகாசிக்க வைப்பார். நாம ஒளி வீசுவோம். ஆண்டவர் நம்மளை ஒளி வீசும்படியாய் தான் தெரிந்து கொண்டார். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நாமெல்லாம் நீதிமான் தானே? ஆமா இல்ல? நான் நீதிமான், என்னுடைய வெளிச்சம் சந்தோஷப்பிக்கும் அப்படின்னு சொல்லி, நீதிமானின் வெளிச்சம் சந்தோஷப்பிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்றார். என்னோட வெளிச்சம் யாருக்காவது சந்தோஷமா இருந்திருக்குமா? இருந்திருந்தா ஓகே, நல்லா இருக்கு. இல்ல அப்படின்னா நம்ம நம்மள சரி பண்ணிக்கணும். நீதிமானுடைய வெளிச்சம், வெளிச்சம்னா என்னது? அகைன் அந்த இடத்துல வெளிச்சம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காரியம் என்ன? வார்த்தை, வேற எதுவும் இல்ல. இருட்டுல ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தீக்குச்சி நம்ம கொளுத்துறோம், ஒரு கேண்டில் அந்த இடத்துல ஏத்துறோம், லைட் சுவிட்சை போடுறோம், ஏதோ ஒண்ணு சம்திங், ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை நம்ம செஞ்சு அந்த இடத்த பிரகாசிக்க வைக்கிறோம். என்ன பண்ணுது அது? நம்மளோட நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். துக்கமா இருக்கிற ஒருத்தங்க கிட்ட ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க சொல்றீங்கன்னா அது அவங்களோட இருதயத்தை சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னா ஸ்தோத்திரம். அப்ப நாம நீதிமானா இருப்போம். நம்முடைய வெளிச்சம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு? எப்போ நாம எதை பேசுறோம்? தேவனுடைய வார்த்தையை பேசுறோமா? எல்லாருமே இருட்டுலதான் இருக்காங்க. சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி யாருன்னா ஒரு ஆள் இருக்காங்களா? இப்ப இந்த இடத்துல இருக்கிறேன்னு நம்ம கை தூக்கினாலும் இது 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 இதுன்னு வரிசையா கேட்டுனே வந்தா ஒண்ணுத்துல இல்ல அப்படின்ற மாதிரி நிக்கும். கண்டிப்பா நிக்கும். பூரணமா சந்தோஷமா யாரும் இருக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல சொல்லுது, நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷப்பிக்கும். அவங்க கிட்ட இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இருக்கிற அவங்களுக்கு, இருள்ல இருக்கிற அவங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் நீங்க காமிச்சீங்கன்னா உங்களோட வெளிச்சம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சிஸ்டர் வந்தாங்க, இந்த பிரதர் வந்தாங்க, என்கிட்ட பேசினாங்க, எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு.
அதுக்கு முன்னாடி என்ன பண்றதுன்னு செய்யாம நான் குழப்பத்துல இருந்தேன். நாம பேசினா சொல்லுவாங்களா? வா வந்துட்டாடா, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல தெரிஞ்சிடும். பிரைஸ்ல இருக்குது. அப்புறம் இப்படி நம்மகிட்ட பேசுறாங்களா? நம்மளை பார்த்த உடனே அந்த கண்ணு மூஞ்சி எல்லாம் விரிஞ்சு சந்தோஷமா பேசுவாங்களா? என் கம்பெனில நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க, அவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசினா இருப்பாங்க. அந்த பக்கம் நான் கிராஸ் ஆனேன் அப்படின்னா அவங்களோட மொத்த சந்தோஷமா அப்படியே நின்றும், அவங்க பேச்சே நின்றும், பேசுறத மொத்தமா நிறுத்திடுவாங்க. நான் எதுவும் பண்ண முடியாது. வேலை செய்து விட்டு பேசியிருந்தா நான் கேட்கதான் செய்யணும். நம்மளுடைய சந்தோஷம் எப்படியா இருக்கு மற்றவங்களுக்கு? அதே இடத்துல அந்த வேலையில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட பேசுவாங்க, அவங்களுக்கு அப்ப நல்லாதான் இருக்கும். எங்க எப்படி நம்ம இருக்கோம்? ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க பண்றது தப்புன்னா நம்ம சொல்லணும். சொல்லுனா நம்மளுடைய நீதிமானா இருக்கிற நம்முடைய வெளிச்சம் அந்த இடத்துல பிரகாசிக்கும். ஒருத்தவங்க துக்கமா இருக்காங்க அவங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் படுத்த முடியாத ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம்னா நீதிமானா இருக்கிற நம்முடைய வெளிச்சம் அந்த இடத்துல பிரகாசிக்கும். இல்லைன்னா இல்ல. நம்மளை பார்த்து நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷம் என்ன பண்ணும்? ஸ்ப்ரெட் ஆகி போகணும். அடுத்தடுத்து வரிசையா எல்லார்கிட்டையும் போகணும். இந்த காரியம் நடந்துச்சு. மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அப்படின்னு சொல்லி மத்தேயு புத்தகத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப சொல்லப்பட்ட ஒரு காரியம். மேய்ப்பர்கள் வந்தாங்க, பிள்ளைய துணியில சுத்தி முன்னணியில கடத்தி வச்சிருக்கிறத பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க போய் என்ன பண்ணாங்க? அந்த சங்கதியை எல்லா இடத்துலயும் பிரசித்தம் பண்ணினார்கள். பிரசித்தம் பண்ணா எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாம எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ எத்தனை பேருக்கு சொல்றோம்? ஒன்னே ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்துவ சொல்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. அந்த மேய்ப்பர்கள் பார்த்தாங்க, அவங்க பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷம், அவங்க பார்த்த அந்த வெளிச்சம், அவங்க என்ன பண்ணாங்க? ஸ்ப்ரெட் பண்றாங்க. நாம எதை ஸ்ப்ரெட் பண்றோம்? இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது அதிகாரம் 17ல இருந்து 20 வரைக்கும். யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 40, 41, 42, 43, 45. நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் பாருங்க. அந்திரேயா இயேசு கிறிஸ்துவ பார்த்தார். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவ யார் பார்த்தா? அந்திரேயா பார்த்தார். பார்த்த உடனே அவர்கிட்ட அந்த வெளிச்சம், அவர்கிட்ட அந்த பிரகாசம் என்ன ஆச்சு? போனார் வீட்டுக்கு. நீ வா, பேதுருவை கூப்பிட்டு வந்தார். மெஸ்ஸியாவை கண்டோம். ஸ்ப்ரெட் பண்றாங்க, அந்த வெளிச்சத்தை என்ன பண்றாங்க? ஸ்ப்ரெட் பண்றாங்க. பேதுரு என்ன பண்ணாரு? ரட்சிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி பேதுரு எப்படியா இருந்தாரோ, பேதுரு என்ன நிலைமையில இருந்தாரோ தெரியாது. கண்டிப்பா பேதுரு இருள்ல இருந்திருப்பார். பேதுரு வந்ததுக்கு அப்புறம் பேதுருவோட வாழ்க்கை வெளிச்சமாச்சு. அகைன் பேதுரு என்ன பண்றாரு? வேற வேற இடத்துல போய் இன்னும் நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்றார். பிலிப்பு போறார், ஆண்டவரை பாக்குறார், வேகமா போறாரு. நாத்தான்வேல் கிட்ட, நீ வா, நாங்க மெஸ்ஸியாவை பார்த்தோம். எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை பார்க்கிறோம்? எத்தனை பேருக்கு நாம ஆண்டவரை சொல்றோம்? இன்னைக்கும் நாம சந்தோஷமா கொண்டாடும் கிறிஸ்துமஸ். எத்தனை பேரோட வாழ்க்கையில கிறிஸ்து பிறக்கிறார்? கிறிஸ்துமஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் டெய்லி எனக்கு கிறிஸ்துமஸ் டெய்லி. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையிறது டெய்லி. இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்துக்கிறது டெய்லி. எனக்கெல்லாம் இந்த விஷயம் டெய்லி நடக்கும். நான் தப்பா எதனா பண்ணிடுவேன், ஆண்டவர் திரும்பி என்னோட இதயத்துக்குள்ள, ஆண்டவர் என்னோட வார்த்தையின் மூலமா என்னோட கூட என்னோட இருதயத்துல பிறப்பாரு. திரும்பவும் நான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவேன்? ஒப்புரவாகி நான் ரட்சிக்கப்படுவேன். நான் பாவம் செஞ்ச அந்த டைம்ல, நான் தவறு பண்ண அந்த டைம்ல கிறிஸ்து என்ன பண்றாரு? சிலுவையில அறையப்படுகிறார். எனக்காக, என்னுடைய பாத்துக்காக தேவன் அங்க மரிக்கிறார். திரும்பவும் என்ன பண்றாரு? எனக்குள்ள பிறக்கிறாரு. திரும்பவும் நம்ம என்ன தேவன் வெளிச்சமாக்குறாரு. திரும்பவும் நான் உற்சாகமாகிறேன். திரும்பவும் நான் ஒளி வீசுறேன். இது ரொட்டீன் ஒர்க், டெய்லி நடக்கும். ஆனா நான் அணைஞ்சு போல, முற்றிலுமா மங்கி போயில்ல. இந்த இடத்துல ஆண்டவரோட இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவன் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறார் அப்படி சொல்லி. எங்க எழுதி வச்சிருக்காருன்னு தெரியல.
மத்தேயு புஸ்தகம் 12:20 எடுங்க சிஸ்டர். மத்தேயு 12:20, ஏசாயா 42:3. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். போதும் சிஸ்டர். மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, டெய்லி நடக்கும் எனக்கு இந்த வேலை. ஒரு சில டைம்ல ஒரு சில விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியும், ஃபுல்லுமே அப்படியே அந்த திரி மொத்தமே என்ன ஆகும், அப்படியே எரியும். சொல்லும் அணைய போற தீபம் ரொம்ப பிரகாசமா எரியுது, ஆனா ஆண்டவர் தீபத்தை அணைய விடுறதே கிடையாதுன்னு வசனம் சொல்லுது. அணைய விடுறது கிடையாது. தேவன் என்ன பண்றாரு, எப்படி அது அப்படி பேனு எரியுது அப்படின்னா அதுல எண்ணெய் கம்மியாயிடும். அந்த திரிக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு விடவும் எண்ணெய் கம்மியாக அந்த நெருப்பு அப்படி மொத்தமா எரிய ஆரம்பிக்கும். அப்படி மொத்தமா எரியும் போது அதுல இருந்து ரொம்ப கருப்பு புகை வரும், அது ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கும், அந்த இடத்தையே மாசுபடுத்திடும். சின்ன வயசுல நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு பாட்டில்ல கெரோசின் ஊத்திட்டு அது மேல மூடியில திரிய போட்டுட்டு அந்த விளக்க கொளுத்தி வச்சுட்டு, ஆட விளக்கு சொல்லுவோம். அதோட திரி ரொம்ப மேல வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப பெருசா எரியும். அப்படி இங்க வச்சா கூட இந்த இடத்த கருப்பா புகையா ஆக்கிடும். அதோட லிமிட்ல இருக்கும். அப்ப அது எரியும், அப்ப அதுல வெளிச்சம் கிடைக்கும், புகை வராது. தேவன் அதை தான் செய்யறாரு அந்த இடத்துல. ஒரு சில டைம்ல எண்ணெய் இருக்காது நம்ம கிட்ட அந்த ஆவியின் அபிஷேகம் இருக்காது, அந்த பிரசன்னம் இருக்காது. அப்படி எரிஞ்சு பஸ்பமா ஆக்கி எல்லாத்தையும் நாசம் பண்ற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, திரும்ப அதை சரி பண்ணுவார். திரும்ப அந்த எண்ணெயை ஊற்றி அந்த திரியை இழுத்து எண்ணெய்க்குள்ள வச்சுட்டு கரெக்டா எரிய வைப்பார். அதுல எரிஞ்சு கருப்பா ஆயிருக்கும்ல அந்த திரியில மேல, அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவார். அதுக்கப்புறமேட்டு அந்த விளக்கு திரும்பவும் நல்லா எரிய ஆரம்பிக்கும். ஒரு சில டைம்ல அது எண்ணெய் காலி ஆயிடும். நான் சொன்ன அந்த பாட்டில் விளக்குல கீழே வரைக்கும் எரிய முடியாது, மேல மூடி இருக்கும், அதோட நின்றும். தொடர்ந்து அது எரியணும்னா அந்த மூடியை திறந்து அதுல எண்ணெயை ஊற்றி திரும்ப அதை நல்லா வைக்கணும். அந்த மாதிரியும் ஒரு சில இடத்துல ஆண்டவர் செய்வார். நம்ம அணைஞ்சு போயிட மாட்டோம், ஆனா இருக்க அப்படி சோர்ந்து போயிடுவோம், மங்கி போயிடுவோம். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவிஞ்சு போயிடாது, ஆனா நம்ம பலவீனமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தேவன் திரும்ப என்ன பண்றாரு, நமக்கு எண்ணெயை ஊத்துறாரு, நம்மளை எரிய வைக்கிறார். எதுக்கு? வெளிச்சம் கொடுக்குறது. ஏன்னா நாம தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம்னு வசனம் சொல்லுது. வெளிச்சம் கொடுத்து நம்மளை தேவன் பிரகாசிக்க வைக்கிறவராக இருக்கிறார். லூக்கா புஸ்தகம் 11வது அதிகாரம் 35வது வசனம், உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருள் ஆகாதபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லுது வேதம். வெளிச்சம் இருள ஆயிடுமா? நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ்ல எல்லாம் ஆயிடும். ஒரு பிரச்சனை வருது, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம ஒரு இடத்துல சோர்ந்து போறோம், என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம திகச்சு நிக்கிறோம், அப்ப நம்மளுடைய வெளிச்சம் இருளாக ஆரம்பிக்கும். அப்ப நாம என்ன பண்ணோம், திரும்பவும் தேவனிடத்துக்கு போனோம், தேவனிடத்துல ஒப்புரவாகணும். ஆண்டவரே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு வெளிச்சம் கொடுங்க. ஆண்டவர் வசனத்தை சொல்லுவாரு, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், நமக்கு ஒரு பிரகாசம் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து முன்னேறி நடக்க ஆரம்பிப்போம். 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம், மேலும் நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற இருள் நீங்கி போகும், மெய்யான ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சங்கீத புஸ்தகம் 119வது அதிகாரம் 130வது வசனம், சங்கீதம் 119, 130, வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். ஏதோ ஒரு காரியம் நமக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, விழுந்து போயிட்டோம், மங்கி எறியிடும், கருத்து போயிட்டோம், என்ன இல்லை, ஏதோ எப்படியோ, எப்படி அதை சரி பண்ணும்? வசனத்தின் வெளிச்சம் பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். அந்த வசனம் நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, நம்ம பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற இருள் போகும், நாம பிரகாசிக்க ஆரம்பிப்போம், வெளிச்சம் கொடுப்போம். நம்முடைய வெளிச்சம் மற்றவங்களையும் என்ன பண்ணும், பிரகாசிக்க வைக்கும். நம்முடைய வெளிச்சத்துல மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க வெளிச்சம் பண்ணுவாங்க.
நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அகைன் என்னோட ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வெளிச்சமா இருக்கணும், நீங்க பிரகாசிக்கணும், உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பைபிள் மட்டும்தான். நான் இதை நிறைய டைம் என்னோட எல்லா மெசேஜிலும் மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஒரு பாயிண்ட் வேதம் வாசிக்கிறதா இருக்கும். உங்க எல்லாரையும் நான் வேதம் வாசிக்க உற்சாகப்படுத்துறேன். 1 மணி நேரம் நாம ஜெபம் பண்ணுவோம். 1 மணி நேரம் நம்மளால பைபிள் படிச்சிட முடியுமா? கொஞ்ச நேரத்திலே நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் புரியாது, என்னடா இது ஒண்ணுமே விளங்கலையே. ஒரு சில சாப்டர்ஸ்லாம் படிக்காம விட்டுட்டு தாண்டி போயிடும். ஆனா வேதத்தை வாசிங்க. புரியுதோ புரியலையோ, தெரியுதோ தெரியலையோ, தூக்கம் வருதோ தூக்கம் வரலையோ, படிங்க. வேதம் வாசிக்கிறது மட்டும்தான் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே ஒரு காரியம். அந்த வேதம் மட்டும்தான் நமக்கு தெளிவை தரும். அந்த வேதம் மட்டும்தான் நமக்கு வெளிச்சம் தரும். அந்த வேதம் மட்டும்தான் நம்மளை வெளிச்சமாக்கும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய வசனம் தான் மற்றவங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். அப்பதான் நம்ம வெளிச்சமா இருக்க முடியும். சங்கீதம் 36:9, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருடைய வசனம், உம்முடைய வெளிச்சத்திலே, கர்த்தருடைய வார்த்தை, வேத வசனம். ஒரே ஒரு காரியம் தான், கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் தேவன் பிறக்க விரும்புகிறார். மரண இருளின் திசைகள்ல நாம இருந்தாலும் சரி, பாவ இருள்ல நாம இருந்தாலும் சரி, அந்தகார இருள்ல இருந்தாலும் சரி, ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, மெய்யான ஒளியின் இடத்துக்கு, பிரகாசிக்கிற ஒளியின் இடத்திற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நாம பிரகாசிப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரிபடி. காட் பிளஸ் யூ ஆல். ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் எங்கள் வழிநடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைங்க இந்த கிறிஸ்மஸ் நாளில் விசுவாசித்து ஆண்டவரே அவங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழ்ந்து தேவனுடைய ஆண்டவரே தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்து மற்றவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு என்ற நாமத்தை, இந்த நற்செய்தி அவர்களுக்கு சொல்லி அவர்களும் இந்த சந்தோஷத்துக்குள் கொண்டு வர ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நன்றி ஆண்டவரே, எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஒன்ஸ் மோர். காட் பிளஸ் யூ ஆல். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதி. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அனோனிமயக்கம் சந்தோஷம் ஆரிக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ எவ்ரிபடி.